ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வடலூரில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாத பூசங்க ஜோதி தரிசனம் காண தாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம வடலூர் வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இறங்கிட்டு இந்த கொடி கட்டிது பார்த்தீங்களா, இந்த கொடி இதுக்காக கட்டிக்கிறாங்கன்னா பூசத்துக்கு வரவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு வழி தெரியாதுன்றதுனால இந்த கொடியை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு நேராக தர்மசாலையிட்ட போவாங்க. அதுக்காக இந்த கொடியை கட்டி வச்சுருக்காங்க. இந்த கொடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நேராக நம்ம கோயிலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. கோயிலோட போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வழி உள்ளே போகிறதுக்கு வழியை வச்சுருக்காங்க. இந்த வழியினுடைய பெயர் பார்த்திங்கன்னா பார்வதிபுரம்னு சொல்லிட்டு பேருங்க. அந்த காலத்திலே வள்ளல் பெருமானுக்காக 80 காணி இடத்த இந்த இடத்துல அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நபருடைய இடத்த இதை பார்க்குற இடம் தாங்க. 80 காணி நிலங்க. இந்த 80 காணி நிலத்தையும் வள்ளலாருக்காக கொடுத்துட்டாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே ஃபுல்லாக அன்னதானம் தாங்க. க்யூவில் நின்றுட்டுருக்காங்க, நம்மளும் சேர்ந்து நிற்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பாடுகள் வேணுன்றது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் அந்த இடத்துல கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வயிறார சாப்பிட வேண்டியதாங்க. உலகத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு இருந்துட்டு எல்லாமே நிறைவேறும். எவ்வளோ இன்முகத்தோடு இந்த அக்காலாம் பரிமாறிட்டு இருக்காங்க பாருங்கள். கேசரி, வெஜிடபிள் சாதம், சுண்டல் கொடுக்குறாங்க, நம்மளும் வாங்கிட்டோம். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பண்ண பார்த்தீங்கன்னா சுட காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதை குடித்து முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரானோட கண்ணுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதாங்க சத்திய தர்மசாலை. வள்ளலார் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஜோதியாக உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு மாதம் ஜோதி தரிசனம். இங்கே பாருங்கள், உட்காந்துட்டு இருக்க ஜனம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழைங்க, அனாதைங்க, யாருமே இல்லாதவங்க தாங்க இந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு 3 வேளைங்க கிடைக்குது. சாப்பிட்டுட்டு அவங்களுடைய காலத்தை இங்கேயே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ சத்திய தர்மசாலையை நோக்கி போயிட்டுருக்குங்க. அங்கே போனால் அங்கே என்ன விசேஷம்னு பார்க்குறீங்களா? உள்ளே வாங்க, போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்ப்போம் வாங்க. வழிநடுக்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நேராக கோயிலுக்கு போயிட்டே இருக்கலாம். உள்ளே போனோடனே என்ன நடக்க சொல்கிறது பார்ப்போம் வாங்க. தர்மசாலைக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாம் சங்கிலி வச்சு பார்த்துட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த சங்கிலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி போன்ற வலிகள்லாம் இருந்தால் இந்த சங்கிலி எடுத்து நம்ம உடம்புல தேய்ச்சிட்டோம்னா அன்று இரவே அது குணமாகும்னு சொல்லிட்டு ஐதீகங்க. இது ஐதீகம் மட்டும் கிடையாது, உண்மையும் தாங்க. கண்டிப்பாக வரவங்க எல்லாருமே இங்கே ட்ரை பண்ணுவாங்க. நானும் என் பையனுக்கு ட்ரை பண்ணுறோம். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. கண்டிப்பாக நல்லா குணமாகும். வரதோறும் இதை செஞ்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக அது வள்ளலாருடைய அருளால் தான் இது குணமாகுது. வேறு எதுவும் கிடையாதுங்க. வரவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே போகலாம் வாங்க. இந்த வாசகம் என்னன்னு பாருங்கள். புலால் கொலை தவிர்த்தல் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும். அப்படின்னா அசைவம் சாப்பிட்றவங்க இது உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐதீகங்க. இது உள்ளே யாருமே போக மாட்டாங்க. ஆனால் அதை சுற்றி மட்டும் வருவாங்க. கண்டிப்பாக இதை சுற்றி பார்த்திங்கன்னா வள்ளலார் இந்த திரையறைக்கு உள்ளே தான் இருந்து ஜோதியாக காட்சி தராருன்னு சொல்லிட்டு போயிருங்க. இதை வரவங்க எல்லாருமே அங்கே பூ வச்சு வழிபட்டு செல்லுவாங்க. வழிபட்டு சென்றுட்டு அதை சுற்றி போனோம்னா ஜனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான வேண்டுதல் இருக்கும். கண்டிப்பாக பார்க்க வருவாங்க. மன நிம்மதிக்காக இங்கே நிறைய பேர் வருவாங்க. நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு தான் ஜனங்கள் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இரவு 7:45க்கு முதல் ஜோதி தரிசனங்க. அந்த ஜோதி தரிசனம் பார்க்க தாங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா வள்ளலார் இருக்கும் போதே கிணறு தோணுதுங்க. இந்த தண்ணி இல்லாமல் உள்ளே இருக்க இந்த கிணத்துல இருக்க தண்ணியை குடித்தா உடல்நிலை சரியாகும், நோய்வாய்ப்பட்டவங்க குணமாகும்னு சொல்லிட்டுங்க. இந்த கிணத்துல இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா எப்பயுமே வற்றாது, தண்ணி இருக்கிற நிலையே இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜோதி தரிசனத்துக்காக. இப்போ இடம் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வள்ளலாருடைய அருள் என்னென்னா, இதுதான் வள்ளலார் இருக்கும்போது எடுத்துச்சு கொடி மரங்க. அந்த கொடி மரத்தை சுற்றியும் மக்கள் எல்லாருமே இருப்பாங்க.
அங்கே பார்த்த அதே சங்கிலி தாங்க இந்த சைடு இருக்கக்கூடிய சங்கிலியும் மக்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதனுடைய அருமை என்னான்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே அந்த தர்மசாலையினுடைய கோபுரத்தை காமிச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஐயா அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஐயா கிட்டே போயிட்டு கேட்க போனோம், என்ன ஐயான்னு. நான் வந்தேன், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனேன், சரியாகலை, இங்கே சரியாச்சுன்னு சொன்னார். அதை தாண்டி அப்படியே நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். கொடிமரத்தில் எல்லோரும் தீபம் ஏற்றியும் வழிபட்டும் கல்பரை ஏற்றிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம ஒரு தீபத்தை வணங்கிட்டு அங்கேருந்து கொடிமரங்களுக்காக காமிக்கிறேன். இந்த கொடிமரம் வந்து சன்மார்க்க கொடி இங்கேயே மேலே இருக்குங்க. அனைவரும் சமம் அப்படின்றதுக்கான உணர்த்துக்கான கொடி இது. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கடந்து போனோம்னா அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அந்த அன்னதானத்தினுடைய அணையா அடுப்பு எங்கே இருக்குன்னு பார்க்குறதாங்க போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இங்கே வழி எடுக்க பாருங்கள், மூலிகை தண்ணீர், சுட தண்ணீர் கொடுத்துட்ருக்காங்க. மூலிகை தண்ணி இங்கே பெரும்பாலும் வரவங்க பூராமே வயசானவங்க, வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுறவங்க தாங்க வருவாங்க. என்ன கஷ்டப்படலாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவுக்கு இல்லாதவங்க, மன நிம்மதியை தேடி தாங்க வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களிலிருந்து ஏழைகள் வரலும் பார்த்திங்கன்னா வடலூர்னாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்க பூமி தாங்க வள்ளலார் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அதை பார்க்க தான் எல்லாருமே இங்கே வருவாங்க. நம்ம வந்து அன்னதான குழுவுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், அன்னதானம் 24 மணி நேரம் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குங்க. ஒரு இன்முகத்தோட வரவங்க எல்லாருமே அவங்களே சொந்தமாக சர்வீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையானதும் எடுத்துகிட்டு இங்கேருந்து போவாங்க. அதுதான் வள்ளலுடைய மகிமை. 7 மணிக்கு காலையில் ஆரம்பித்தானா நைட்டு 9 மணி வரலும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்குங்க. சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், சுண்டல் எல்லாமே இங்கே இருக்குங்க. இதுதான் வந்துங்க அந்த தர்மசாலை உள்ளே என்ட்ரு ஆகிட்டுங்க. தர்மம் தாங்க உலகில் தலை சிறந்தது. எவ்வளோ சாப்பாடு இருக்குது பாருங்கள். திருப்பதிக்கு அப்புறம் இங்கே வடலூர் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. வடலூருக்கு அப்புறம் தான் திருப்பதின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அணையா அடுப்பு இது தாங்க. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா 158 வருஷமாக எரிஞ்சிட்ருக்குங்க. எப்படிங்க எரிஞ்சிட்டே இருக்குன்னு அணையாமல் இருக்குன்னா பார்த்திங்கன்னா அதனுடைய அணையாமல் பார்த்துட்டே இருக்காங்க. எனி டைமும் சாப்பாடு செஞ்சு வரவங்களுக்கு போட்டுகிட்டே இருக்காங்க. இரவு கஞ்சி போடுவாங்க, மதியம் உணவு போடுவாங்க. இது எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனால் இதை நம்ம பார்த்துட்டு வந்தால் நம்ம வீட்லேயும் அடுப்பு வந்து நல்லபடியாக எரிஞ்சிட்ருக்கோம். சாப்பாடு நம்ம வீட்டுக்கு தேவையானது இருக்குன்னு சொல்லி தான் கைது. இங்கே பாருங்கள், சுட சாப்பாடு போட்டு யாருமே செய்ய முடியும். ஒரு வீட்டில் சாப்பாடு செய்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ கஷ்டம் இருக்காங்க. இங்கே சாப்பாடு வந்து இனியில் செஞ்சு போட்டுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக பக்தர்கள் அனைவரும் வாங்க வந்து வள்ளலுடைய அருளை பெறுங்க. நம்மளும் ஒரு அழகாக நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு கிளம்புவோம். அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் தர்மத்துக்காக உட்காந்துருக்காங்க. அங்கேயே ஒரு தர்மத்துக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரானோம்னா நம்ம கல்பட்டு ஐயா ஜீவ சமாதியை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். கல்பட்டு ஐயானா யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய மானசீக சீடருங்க. அவர் வள்ளலார் இருந்த காலத்தில் அவருக்கு சேவை செஞ்சு அவர் பக்கத்தில் இருந்ததால் வள்ளலார் வந்து அவருடைய இறந்ததுக்கப்புறம் அவர் இங்கேயே அடக்கலமன்னு சொல்லிட்டாங்க. அவர் உள்ளவே இருக்கார். இவர் வழிபட்டு வந்தாலும் நம்ம வள்ளலாருடைய அருள் சிறிதளவு நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு வரலாம் வாங்க. அப்படியே அங்கேருந்து கல்பட்டையை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா
வள்ளலார் கைப்பட எழுதிய அருட்பாவை இங்கே வந்து மக்களுடைய பார்வைக்காக வச்சுட்ருக்காங்க. இதுதாங்க அந்த அருட்பாவுடைய பார்வை. கண்டிப்பாக வந்து இந்த அருட்பாவை பார்த்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் நல்லா படிப்பாங்க, நல்லா எழுதுவாங்கன்றது ஐதீகங்க. கண்டிப்பாக இதை எல்லோரும் பாருங்கள். உள்ள ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இதுதாங்க வள்ளலாருடைய ஜோதி. அதோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கோல்டு கலரில், அதுதாங்க வள்ளலாருடைய ஜோதி. ஜோதி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45க்கு முதல் ஜோதிங்க, 2ஆம் ஜோதி 8 மணிக்கு, 3ஆவது ஜோதி 8:15க்குங்க. இங்கே எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த வள்ளலாருடைய ஜோதியை காண வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஜோதி காண நம்முடைய உள்ளமும் உடலும் குடும்பமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிடுங்க. அவ்வளோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு, அதுதாங்க வள்ளலாருடைய ஜோதி. இந்த ஜோதி பார்த்திங்கன்னா தை மாதம் மட்டும்தாங்க 8 திரைகளை அகற்றி காமிப்பாங்க. இப்போ 3 திரைகளை மட்டும் அகற்றி இந்த வள்ளலாருடைய ஜோதி காமிப்பாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், மாதம் வந்து பாருங்கள், வள்ளலாருடைய ஜோதி பாருங்கள். பார்த்தாச்சு, வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, பாய்.